அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள், அது ஒரு அழகிய நிலா. சிவமுருகா வடிவேலவா சேவல் கூத்தையா கூத்தையா பாரப்பா. சிவமுருகா வடிவேலவா சேவல் கூத்தையா கூத்தையா பாரப்பா. மேலுண்டு குறையில்லை வேலப்பா, மேலுண்டு துணை வருவாய் நீயப்பா. வடிவேலையா தூய முத்தமிழா முத்தெடுத்த வேலையா. வடிவேலையா தூய முத்தமிழா முத்தெடுத்த வேலையா. சிவமுருகா வடிவேலவா சேவல் கூத்தையா கூத்தையா பாரப்பா. அம்மா, இன்னையோட நீ எங்களை விட்டு போய் 16 வருஷம் ஆகுதுமா. ஆனா இன்ன வரைக்குமே எங்களுக்கு தெரியாது நீ எதனால செத்து போனேன்னு. ஆனா செத்து போயிட்டல. ஒரு பொட்ட பிள்ளைக்கு தகப்பே இருக்கானோ இல்லையோ, கண்டிப்பா தாய் இருக்கணும். நீ இல்லாம ஒவ்வொன்றையும் கடந்து வந்துட்டேம்மா. அப்பாவும் அண்ணனதே எனக்கு எல்லாமும் இருந்தாங்க. இனி வரப்போற காலத்துலயும் அவங்கதான் இருக்க போறாங்கம்மா. ஆனாலும் ஒரு வருத்தம், நீ இருந்திருக்கலாண்டு. நம்ம வாழ்க்கையில நமக்கு எல்லாமே நிறைவு பெற மாதிரி கிடைச்சாலும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கிட்டே மனசு அதிகமா ஏங்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயம் நீதாம்மா. வாணி, எனக்கு கடந்துக்கு இருக்க அப்பா பின்ன ரெடி பண்ண சொன்னாரு. என்னாச்சு? மாத்தா இறந்து நம்மளை விட்டு போய் என்னோட 16 வருஷம் ஆகுதுல. ஆமா, அதுக்கு என்ன செய்ய சொல்ற? ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? சரி விடு. பிண்டா ரெடி பண்ணிட்டேன். எல்லாரும் வந்துட்டாங்கன்னா கிளம்பி போய் திதி குடிச்சிட்டு வந்துடலாம். நீ பொட்ட பிள்ளை, கண்டிப்பா உனக்கு அழுகு வரத்தையும் செய்யும். எனக்கும் ஆத்தலோட பாசம் கிடைக்கலதே, அதுக்காக நானும் உன்ன மாதிரி அழுக முடியாதுல்ல. எனக்கு தெரியும் நீ. சரி அதை விட ஒவ்வொரு வருஷமா அழுதுட்டு தானே இருக்கும். இந்த வருஷமாவது நல்லபடியா ஆத்தலுக்கு திதி கொடுத்து முடிக்கணும். எனக்கு என்னமோ காலையில இருந்தே மனசுக்குள்ளே பட்டுக்கு இருக்கு. இந்த வாட்டி திதி கொடுக்கும் போது நிலாவும் வந்திருக்கா. அதனால நல்லபடியா கொடுத்து முடிச்சிடலாம்னு நான் நினைக்கிறேன். அம்மாவும் தாத்தாவும் அடிக்கடி என்கிட்ட சொன்ன வார்த்தை, நிலாவை நீ கைவிட்டக்கூடாது, நிலாவத்தை நீ கட்டணும், நிலாவத்தை நீ கட்டணும். அம்மாவும் என்கிட்ட சொல்லுவாங்க, இன்னைக்கு நல்லபடியா அம்மாக்கு திதி கொடுக்க போறோம். அதனால கண்டிப்பா நிலா கையால தான் இது நல்லபடியா நடக்கும் நான் நினைக்கிறேன். எப்படியோ அம்மாக்கு நல்லபடியா திதி கொடுத்துட்டா போதும். நீ ஒன்றும் வருத்தப்படாத, எல்லாம் நல்லதாவே நடக்கும். என்ன சரி, பிண்டா ரெடி பண்ணிட்டா எடுத்துட்டு வர கிளம்புவோம். எல்லாரும் வந்துருவாங்க. சரி நீ ஏமா ஏன் இப்படி செஞ்சுக்கிறிய? நான் என்ன சொல்லிக்கிறேன்? நான் தான் போவேன்னு சொல்றமா இல்லையா? அப்புறம் என்ன? ஏன் போக கூடாது? நீ வரலட்டா வீட்ல கடை. என்ன என்னால போகாம இருக்க முடியாது. ஏய், அதான் அம்மா சொல்றாங்கல்ல, வாயை மூடிட்டு கேளு. இங்க பாரு, ஊசி சாமியில வெளியே வந்தவலாம் வாயை திறந்து பேசக்கூடாது. என்ன வாயை பொத்திக்கிட்டு அமைதியாரு. என்ன போக வேணாம்னு சொல்றதுக்கு இந்த வீட்ல யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அது என் மாமாவோட குடும்பம். நான் போகதான் செய்வேன். என் அத்தைக்கு திதி கொடுக்குறாங்க, அதனால கண்டிப்பா நான் போவேன். என்ன எதுக்கு போக வேணாம்னு சொல்றீங்க? நீங்க வரேன்னா வீட்ல இருங்க, நானே அப்பாவும் போய்க்கிடுவோம். அப்ப வாரியலப்பா. ஏத்தா, திதி கொடுக்க போறது யாருக்கு? என் தங்கச்சி, என் கூட பிறந்த தங்கச்சிக்கு. நான் இல்லாம அங்க எப்படி திதி கொடுப்பாங்க நீ நினைக்கிற? அப்படிதான்ப்பா, நீங்க மட்டும் வந்தா போதும். வேற யாரையும் நான் எதிர்பார்க்கல, அவங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க. மத்தவங்க வருவாங்கல்ல, அவங்கள வச்சு நாங்க எல்லாம் செஞ்சுக்கிடுவோம். நிலா, உனக்கு அப்படி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணிக்கிருக்காத நிலா. மா, எனக்கு என்ன தெரியும்னு நினைச்சிட்டு இருக்க? எனக்கு எதை பத்தியும் தேவையில்ல. என்ன அத்தைக்கு திதி கொடுக்குறாங்க, அது என் மாமா வீடு, அதனால கண்டிப்பா நான் போகதான் செய்வேன். என்ன நீ தடுக்கவும் கூடாது. சொல்ல போனா நீ தான் இங்க வரணும். என்ன நீ இங்க வராம ஓவரா பண்ணிக்கிறீங்கன்னா எங்க போவேன்னு சொன்னா மட்டும் நாங்க போகாம இருக்க போறோமா? கண்டிப்பா நாங்க போவோம். அப்பா வாங்கப்பா, நம்ம போகலாம். இதுக்கு மேலலாம் இவங்க கிட்ட நின்று பேசிக்கிறோம்னா நமக்கு தனியா ஆகுது. அங்க எல்லாரும் வந்திருப்பாங்க, வாங்க போலாம். பாத்தா என்ன இங்க பாரு, என்ன நீ போவேனான்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா இறந்து போயிருக்கிறது என் தங்கச்சி, என்ன என் கூட பிறந்த தங்கச்சி. அவளுக்கு திதி கொடுக்குறாங்கடா, கண்டிப்பா போவேன். 15 வருஷமா அப்படியே ஒழுங்கா எல்லாம் திதி கொடுக்க விட்டுட்டீங்க. இந்த வருஷமாவது நல்லபடியா என் தங்கச்சிக்கு திதி கொடுக்கணும். அவ ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையணும். அதுக்காக நான் என்ன வேணா செய்வோம். இத்தனை வருஷமா நிலா கிடையாது, இன்னைக்கு நிலாவையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன். ஓஹோ, இந்த வருஷம் நல்லா கொடுத்துருவியன்னு நம்பிக்கை. குடும்பம் அப்படி வந்து பாரு, என்ன பாத நிலா போலாம். இங்க பாரு, அவங்க குடும்பம் வேண்டாத குடும்பம். சொன்னா கேளு, போகாத. எல்லா பயிர்களையும் பார்க்க வேண்டியது வரும். எல்லாத்தையும் பார்க்க வேண்டி வரணும். இல்ல நான் தெரியாம கேக்குறேன். தனியா வெறுமனே இருக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? நான் ஒண்ணு அப்படி இருக்க ஜட ஒண்ணு கிடையாது. 4 பேரை பாக்குறோம், சொந்த பந்தம் பேசுறோம், வைக்கிறோம். அதுக்குதே சொந்த பந்தம். உன்ன மாதிரி முறைச்சிட்டு நிக்கிறதுக்கு இல்ல. என்ன நான் அப்படியே போவேன், எல்லார்கிட்டயும் பேசுவேன். ஏன் சொல்ல போனா அத்தைக்கு கொடுக்க போற அந்த பிண்டத்தை நானும் வெற்றி தான் எடுத்து போடுவோம். என்ன செய்வே நீ? அத நீ தொட்ட அப்படி தாண்டி நான் தொடுவேன். வந்து பாரு. என்ன டே அடங்காத நாயே, உன் ஆத்தாத எதையும் கேட்க மாட்டேங்குது. நீ அதை வந்து தொட. என் அம்மாவே வராத போது நான் மட்டும் என்ன வெள்ளைக்கிடி வரணும்? அதானே 2 பேரும் ஒரே குட்டில ஒரு மட்டையா தானே. நீங்களா எப்படி வருவீங்க? எத்தனை எழுத்து கருமம். உங்ககிட்ட பேசிக்கிறதுக்கு இங்க நான் போயிருந்திருக்கலாம்.
இங்க பாரு, உனக்கும் சரி ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்ன சண்டை சச்சரவு என்ன இதா இருந்தாலும் ஒரு நல்ல காரியத்துக்கு போறோமோ இல்லையோ கண்டிப்பா கெட்ட காரியத்துக்கு போகணும். இது கெட்ட காரியம் இல்ல, அத்தைக்கு திதி கொடுக்குறாங்க. அதனால எல்லாரும் ஒண்ணு சேர்ற இடத்துல நீயும் வரணும் நான் சொல்லிட்டேன். என்ன சாதாரணமா வெறும் நாத்தனாரா இருந்தா பரவாயில்ல, என் அப்பாவுக்கு தங்கச்சியா இருக்கிற பட்சத்துல நீ வந்துதானே ஆகணும். இதுக்கு மேல என்ன சொல்லுவேன்னு தெரியாது. என்னமோ பண்ணுங்க ரெண்டு பேரும். திமிர பத்தியா இப்படி தூரம் நான் சொல்லிக்கிறேன், வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல கேட்காம போறத பாரு. மா இதுக்கு தான் ஆசைப்பட்டுக்கு இருந்த, பேசாம சோழிய மட்டும் பாரு. அங்க நடக்கிற சண்டையும் கூத்தையும் மட்டும் பாரு. 15 வருஷமா ஒழுங்கா கொடுக்கலையா, இந்த வருஷம் மட்டும் ஒழுங்கா கொடுக்க விட்டுருவா என்ன? இத்தனை வருஷமா கைகால் எதுவும் வைக்கல, என்ன கைகலப்பு எதுவும் இல்லாம இருந்தனால அது ஓரளவுக்கு போய்க்கு இருந்துச்சு. இந்த வாட்டி தரமான சண்டை நடக்க போய் பிண்டத்தட்டு தெரிக்கிற தெரியல, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. இந்த வருஷமும் நிம்மதியா கொடுக்க விட மாட்டேன். பாண்டி இருக்கிற வரைக்கும் எவனையும் நிம்மதியா விட மாட்டேன். வா போவோம். இல்ல நம்ம எதுவும் செய்யலனாலும் அங்க செய்யறதுக்கு ஆள் விட்டுட்டு வந்தேன். அதே உன் அத்தக்காரி இருக்கால, 2ஆம் தரமா உன் மாமேக்காரன் கட்டிட்டு வந்தானே, அவளை அங்க விட்டுட்டு வந்திருக்கேன். அவ சிறப்பா செய்வா, நீ அமைதியாரு. அவ செஞ்சது சொதப்புச்சுன்னா அப்புறம் கைகளை பாக்கட்டும், எப்படி கொடுக்கலாம் பாத்துருவோம். எப்படியோ எதுவும் நடக்க விட போறது இல்ல, என்ன வா போவோம். ஒருத்தர் இருக்கிறாருல, அவருக்கெல்லாம் என் மேல அக்கறையே கிடையாது. ஆமா, சுத்தமா அக்கறையே இல்ல. ஊருக்கு போனமே மறுபடியும் லீவு கிடைக்குமா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே இல்ல. என்ன இங்க பொண்டாட்டி தனியா விட்டுவிட்டு போய் காஷ்மீர்ல உட்காந்துக்குவாரு. காஷ்மீர்ல அதே நானே அண்ணன் நேத்து போன் போட்டு சொன்னோம்ல, அப்பயாவது புத்திக்கு வரைச்சு வந்திருக்க வேணாம். நான் மட்டுமே ஏங்கிட்டு இருக்கணும் போல. எல்லாத்துக்கும் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கலாம். அந்த ஆசையில யார் தப்பு சொல்ல போறா? அதை தப்பு சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்ய? அது நம்ம விருப்பம். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். அதுக்காக பொண்டாட்டியெல்லாம் கண்டுக்காம ஆர்மியே கெதிண்டு அங்கேயே கிடக்கணுமா என்ன? போன் பண்ணாலும் ஒழுங்கா பேசுறது இல்ல. ஆர்மிக்காரரே, நான் மட்டும் ஏங்கிட்டு இருக்கணும் உங்களை நினைச்சு. நீங்க கொஞ்சம் கூட அதை பத்தி எந்த கவலையுமே இல்ல. எல்லாம் நேரம் ஆர்மிக்காரருக்கு வாக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இல்ல தப்பு போலீஸ்காரனுக்கு வாக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சு என் தலையெடுத்து ஆர்மிக்காரனுக்கு வாக்கப்பட தொலைஞ்சிட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்து கல்யாணம் முடிச்சிருந்தா வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். என் தலையெடுத்து ஆர்மிக்காரனை கட்டிக்கிட்டேன்ல, வாழ்க்கை முழுசும் பிரம்மச்சாரி வாழ்க்கை தான். சரி, ஆசையை நான் ஒண்ணும் சொல்லல, ஆர்மியில இருந்துட்டு போகட்டும். அதுக்காக ஒரு லீவுக்கு வில்லன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு இப்பெல்லாம் கூப்பிட்டா உடனே வரணும்னு எதுவும் இல்ல. எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. அடியாத்தி, ஆர்மிக்காரரே வந்துட்டியோடியே. என்னடி? இல்ல பொண்டாட்டி ஞாபகம்லாம் இருக்கோ இல்லையோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, கரெக்டா இங்க வந்துட்டியா? இங்க வா. ஓய், என்னது இது? நீ அழுக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால தானே நான் ஆர்மிக்கே மறுபடியும் போனேன். பிறவென்ன? உண்மைதே, ஆனா தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு தெரியுமா? அதானடி 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போறேன்ல, அப்புறம் என்ன? வந்தாலும் ஒரு 2 நாள் கூட உருப்படியாவே இருக்க மாட்டீங்க. உடனே போன் அடிச்சுவீங்க அங்க இருந்து, உடனே சார் ஓடி போய்வாரு. அப்புறம் என்ன, நாங்க என்ன ப்ளே வாழணும்? போன் பண்ண கூட ஒழுங்கா பேசுறீங்க, அப்ப கூட வேலை அங்க இப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தான தெரியுது? எப்படியே தெரியுது. தப்பு வாயில போடுங்க, தப்பு பேசக்கூடாது. பெரியமாக்கு திதி கொடுக்க வந்துட்டு இப்பெல்லாம் பேசலாமா? இன்ன வரைக்கும் நமக்கு ஏன் குழந்தை பிறக்காம இருக்குன்னு நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? தெரியலையே. தெரியவே வேண்டாம். சரியா? சரி, நான் தான் வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன கொஞ்சம் சிரிக்கிறது? சிரிப்பு வரல, கோவமே வருது. ஆனா அழையா காமிச்சுக்கிறீங்க தெரியுமா? சரி விடு, நான் சிரிக்கிற மாதிரி ஒண்ணு சொல்றேன். சொல்லவா? சொல்லுங்க, சிரிப்பு வருதா என்னன்னு நாங்க பாத்துக்கறோம். சொல்லவா? சொல்லல, அம்படனே சொல்ல போறீங்க என்ன? அடி ஆத்தி, கண்ணு நோண்டி காக்காக்கி போட்டு போறோம் போலயே. அப்பா எதுக்கு வம்பு? சொல்லி போடுவோம். ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் 4 நாள் 1 வாரம் லீவு கொடுத்தாங்க. ஒரு 10 நாள் இங்கே வந்து மொத்தமாக பொண்டாட்டி கூட இருந்துட்டு போகலான்ட்டு பார்த்தா ரொம்பதே வயிறிய. சரி, நாளைக்கு கிளம்பிடுவோம். என்ன சொன்னீங்க? பர்றா சொன்னோடனே மூஞ்சில பல்ப. என்ன சொன்னீங்க? நெசத்துக்குமேவா? ஆமாங்கிறேன். இப்போ இந்த புதுசாக வர்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமா, அதுக்கு சேத்த நாளைக்கு, அதாவது ஒரு 10 நாள் வரைக்கும் லீவு கொடுத்துருக்காங்க. அந்த சந்தோஷத்தோட நான் வந்தா எனக்கு துரத்தி விடுறதுலேயே குறியா இருக்கியலே. ஐயோ ஆர்மிக்காரரே,
10 நாளைக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்னுத்துக்கு ஆகாதே. சும்மா இருங்க, எப்ப பார்த்தா தப்பு தப்பா பேசாம. எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் பொண்டாட்டிங்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி லூஸா வருங்க. ஆனா எனக்கு அமைஞ்சிருக்க வாழ்க்கையை பத்தியலா ஐயோ, கல்யாணத்துக்கு பிறகுதே லூஸா இருக்கா. என்ன செய்ய? எங்க கதை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? போ போ பாப்போம் என்ன. வெண்ணிலவு சாரணி வீசும் குளிர் காதணி ஆசை வந்து ஆசை தீர அடைகின்ற ஊஞ்சலி. நான் அப்படி தூரம் சொன்னேன், சொல்லியும் கேட்காம போயிட்டு வரிய அப்படித்தானே? இலி என்னடா ஆளுக்கு இல்ல சண்டைக்கு வரிய? இப்ப நான் போயிட்டு வந்தனால என்ன? அம்மா, நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், நீ எத்தனை பொண்ணு பார்த்தாலும் சரி, இல்ல நீ சாதத்தை கொண்டு போய் எந்த இடத்துல எப்படி வகுவகையா பார்த்தாலும் சரி, என் மனசுக்கு ஒரு பொண்ணு அமையிற வரைக்கும் நான் யாரையும் கட்டிக்கிற மாட்டேன். இலை அப்படி நீ உட்காந்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோ, கடைசி வரைக்கும் சாமியாரத்தையும் உட்காரணும். பரவாயில்ல, அப்படி போனா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அம்மா, இருக்கிறது ஒரு வாழ்க்கைமா, இது நமக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கணும்ல. அதனால எனக்கான தேவதை என்ன தேடி கண்டிப்பா வருவா. அந்த நாளுக்காகவே நானும் காத்துக்கிருக்கேன். அது வரைக்கும் பொண்ணு பார்க்க போறேன், ஜாதகத்தை தூக்கிட்டு போறேன், அங்க கொடுக்க போறேன், இங்க கொடுக்க போறேன்ட்டு என்ன செஞ்சாலும் சரி, எந்த விதத்திலையும் கவியரசன் இறங்கி வரமாட்டேன். என்ன வெண்ணையோ பாக்குறபடி எத்தனை நாள் இப்படி சொல்லிக்கிருக்கேன். சரி எல்லாம் கிளம்பிட்டாங்களா? பாதி பேர் போயிட்டாங்களாங்க. நீ இன்னும் கிளம்பாமலே நின்னுக்கு இருக்க. உன்னை தேடி நான் வயக்காடு வழியா வர வேண்டியதா இருக்கு. என்னே இப்படி செய்யறியோ? சரி வா, மாப்பிள்ளையும் வந்துட்டாப்ல. தங்கச்சி வீட்டுல சாப்பாடு கொடுத்துக்கு இருந்துச்சு. சரி, உன்னை வந்து கையோட கூட்டிட்டு நம்ம எல்லாரும் ஒத்தாப்புல போயிடலாம். சரி சரி வா போவோம். இன்னைக்கு உன் பெரியமாளுக்கு திதி கொடுக்கறனால உனக்கு ஒரு பொண்ணா மீதாண்டு பாக்கலாம். வா பாப்போம் பாப்போம் வா. கொஞ்சம் கூட கூறுபாடு இல்லாம இருக்கானே, எப்படி தீவிர திருத்த? தங்கச்சிக்காக கல்யாணம் முடிஞ்சு பத்தி 6 மாசம் ஆகுது. அடுத்து பிறகு விடுத்தானே ஆகணும். இப்படியே மனசுக்கு பிடிச்ச பொண்ணு வர வரைக்கும் காத்துக்கிருப்பேன். எந்த சீமையில இருந்து தான் பொண்ணு வர போதோ தெரியல. சரி நேராவது கிளம்பலாமா மாமனாரே? மருமகளே, சரிங்க மாமனாரே, கிளம்புவோமா? என்ன மாமியாரே, எதுக்கு வாய் ஒரு சைடா கோடிக்கு இருக்கு? அது ஒண்ணு இல்ல அத்தாச்சி, காலையில மாடு கூட சாணி அடிச்சா அலனது இல்லாம அத வாசல்ல தெளிச்சு கோலம் போட்டு பத்தியலா, அதை தெளிக்கும் போது வாயில சாணி தேய்ச்சு போச்சு. அதே நம்ம மாமியார் வாய் கோட்றது பார்த்தா அப்படி கோட்ன மாதிரி தெரியலையே. மாமனாரே, உங்களுக்கு என்ன தெரியுமா? சோத்துல வசதி வச்சு அவளே தின்றுப்பா மருமகளே. இந்த குடும்பத்தவே என் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிருந்தேன். ஆனா வந்த 2 நாள்ல அப்படியே மொத்தமா நீ காமெடி பீஸ் ஆக்குறீங்களோ? கவாரு, நீ எல்லாம் ஏமாத்துற எனக்கு. அவனவே சுருட்டி ஒரு பாம்பு கணக்க என் காலுக்குள்ள போட்டு வச்சிருந்த, நீ ஏமாத்துறடி எனக்கு. மாமியாரே தப்பு 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 தப்பு. நீங்க வேணா என் புருஷனை சுருட்டி காலடியில போட்டு வைக்க முடியும். ஏன்னா அவன் பாசத்துக்கு, ஐ மீன் உங்க பாசையில சொல்லணும்டா, சாரி மன்னிச்சுக்கிறங்க, அடிக்கடி இப்படி இங்கிலீஷ் வரும். ஏன்னா டீச்சர் பாத்தியல்ல, அதனால மகுடிக்கு ஊதின பாம்பு கணக்கா காலை சுத்தி கிடப்பேன். ஆனா ரதி அப்படி இல்லை. ஓகே, என்னைக்குமே நல்ல பம்பு மாதிரி படையெடுத்து கெட்டவங்க யாரோ அவங்கள கொத்தத்தையும் பாப்பா. ஓகே பழமொழி சூப்பரா இருக்கு. சித்தி, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காது. என்ன ஒவ்வொரு வருஷமா பெரியமாக்கு திதி கொடுக்கும் போது ஏதாவது ஒரு சங்கடம் வந்துட்டே இருக்கு. இந்த வாட்டியாவது நல்லபடியா பெரியமாக்கு திதி கொடுக்கணும். அதனால எந்த சண்டை சச்சரவும் இல்லாம நல்லபடியா போவோமே. வாங்க சித்தி. என்ன ஒரு மாதிரி அதட்டில கூப்பிடுறிய? இல்ல மாவனே, எதுக்கு இப்படி கேட்டுக்கு இருக்க? போட்டதிலே பின்னங்கால் போட்டதிலே உன்னை வச்சு எடுத்துட்டு வர வேண்டியதானே? யோ என்ன முன்னலாம் தண்ணிய போட்டாதே இப்படிலாம் பேசிட்டு தெரியவா? இப்பலாம் தண்ணி போடாமலே பேசிக்கிட்டு இருக்க. நான் திருந்திட்டேன். என் மருமக வரவ நான் திருந்திட்டேன். மாமனாரே, ஐ லைக் இட். ஹைலைட். மாமியாரே, எப்படியும் அங்க நடக்கிற நல்ல காரியத்தை எடுத்து விடத்த வருவியேன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய் என்னடி இங்க பாரு, உங்ககிட்ட ஓயாமலாம் ஒரு விஷயத்த புடி போட்டு விலக்கி இருக்க முடியாது. என்ன வானா வா அப்படிதே. இதே உன் இடத்துல என் மையனோட மூத்த தாரம் இருந்துதான் வச்சுக்க. மூத்த தாரம் இல்ல, அவ என் மருமக, அவ இருந்துதான் வச்சுக்க. வாங்கத்த போகும்னு இன்னார் நடைய கட்டி இருந்திருப்பா. நேரம்படி நேரம் சிறுக்கி மவள உன்னை இழுத்துட்டு வந்துட்டு சாவடிச்சுக்கிறியான். அத்தை என்ன உன் வாயால அத்தைன்னு கூப்பிடாத, நடைய கட்டு முதல்ல. அம்மா இங்க பாரு, உன்ட ஓயாமலும் விஷயத்தை சொல்லிக்க இருக்க மாட்டாங்க. என்ன சோழி பார்த்துட்டு நடக்கிற வேலையை பாரு. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியாது தெரியாது. என்ன திதி கொடுக்கணும், நல்ல நேரம் போறதுக்குள்ள எல்லாம் முடிக்கணும். நடைய கட்டு. கட்டினதுல இருந்து பெத்தது வரைக்கும் இன்னைக்கு வாய் பேசிக்கிருக்கு. இது எல்லாத்துக்கு காரணம் புதுசா வந்தவன். போக்குறபடி போக்குறேன். மாமியாரே, அப்புறமா 2 பேரும் சேர்ந்தே பார்க்கலாம். கிளம்பலாமா? நேராகிட்டே இருக்கு. இங்க பாரு, இந்த வாட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சிய அப்புறம் இனி மனுஷியாவே பார்க்க முடியாது. என்ன என் மயங்க பூரா கூடுற இடம் இப்பவே சொல்லிட்டேன். அவங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க இல்லாம இருக்காங்க, அது 2வது விஷயம். என்ன ஏதாவது பிரச்சனை பண்ணுன
குட்டுப்பி அறுத்து பெருமையா இருக்கு. அம்மா அவனுக்கு குடும்பியே இல்லம்மா. மாமனாரே உங்க டைமிங்க நான் தலை வணங்குறேன். நன்றி மருமகளே. சரி வாங்க போவோம். அம்மா அவனுக்கு கேட்கணும்னு நினைச்சேன். கறிக்கஞ்சியா இல்ல சாப்பாடு சோறா? அப்ப நீ சோறு திங்கிற வர வேண்டிய எனக்கு தெரியும்பா. அது 30க்கு மட்டுமே சாம்பார் சோறு. அப்புறம் வருஷம் வருஷம் கறிக்கஞ்சி தானே. அது மதர் கறி கறி திங்க சொல்லுவா கொடுக்கணும். அதே அண்ணன் தம்பியா சேர்ந்துட்டீனா ஒரு கூத்தே போடுவே. அப்புறம் என்ன சண்டை சச்சரவு வராத வரைக்கும் எந்த பிரச்சனை இல்ல. கறிக்கஞ்சி நீ வா. வாங்க மாமியார் போலாம். வாங்க மாமனார். அன்பின் வாசம் நீ அம்மா, அழுகை சிரிப்பும் நீ அம்மா, தாங்கும் தோள்கள் நீ அம்மா, தந்தை மடியும் நீதான் அம்மா. மாமா என்ன மாமா நீங்களே இப்படி வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா வருஷம் வருஷம் பண்றது தானே, எதுக்கு அப்படி வருத்தப்படுறீங்க? ஒத்த தங்கச்சியா அம்பிட்டு பாசம் கொடுத்து எல்லாம் கொடுத்து வளர்த்து கடைசியில எதுக்கு செத்து போச்சுன்னு தெரியாம இன்ன வரைக்கும் நம்மள உசுர வச்சுக்கிட்டு இருக்கோம் பத்தியா? அது கேக்குதாயா மச்சான்? போற உசுர யாருனாலையும் தடுக்க முடியாது, அதை விட்டு தள்ளுங்க, முடிஞ்சு போச்சு. நம்மளும் வருஷம் வருஷம் திதி தானே கொடுக்குறோம். ஆனா ஒரு வருஷம் கூட இந்த திதியை நிம்மதியா கொடுக்க முடியல. அப்படியே கொடுத்தாலும் ஏதாவது பிரச்சனையை பண்ணி விட்டுறாங்க. அதே இந்த தடவையாவது நல்லபடியா கொடுக்கணும்னு. பெரியப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மனசார நினைச்சதானே எல்லாம் பண்றோம். பிண்டம் யாரு செஞ்சா? நான் தானே. அப்புறம் என்ன பெரியப்பா, மக கையிலேயே பிண்டத்தை செஞ்சாச்சு. நல்லபடியா சாமியை கும்பிட்டு நல்லபடியா வேண்டிக்கிறங்க, ஆத்மா நல்லபடியா சாமி அடையணும்னு வேண்டிட்டு அதுக்கு பிறகு பூஜை பண்ணுவோம். மூத்த மருமக ஒவ்வொரு வீட்லயும் மூத்த மருமக அப்படி இருப்பா இப்படி இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா என் மருமக கிட்ட அந்த மாதிரி எந்த குணமும் இல்ல. ஆனா அந்த கடவுளுக்கு கண்ணே இல்ல பத்தியலா. சமந்தி அழுகாதீங்க. வருஷம் வருஷம் அழுது மட்டும் என்ன செய்ய போறது? எதை நினைச்சு கவலைப்படாம இந்த வாட்டியாவது நல்லபடியா திதி கொடுக்க முடியும்னு மனசுல நினைக்கிறேன். ஏங்க அன்னைக்கு இத்தனை வருஷமா எதுக்கு திதி கொடுக்க முடியாது? என்ன செய்வாங்க? அது ஒண்ணு இல்ல அத்தாச்சி, என் அத்தா இருக்காங்கல்ல, நான் அந்த சைடு நிக்கிறாங்கல்ல, அவ திதியே கொடுக்க விட மாட்டாங்க. ஏதாவது தெரிய இருக்கும் போது சண்டை சச்சரவு இழுத்து விட்டு எதையாவது ஒன்று பண்ணி விட்டுருவாங்க. ஒன்று பிண்டத்தை பிடிச்சி தட்டி விட்டுருவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. கூட உங்க மாமியார் சேர்ந்ததே ஏன் தேனு இதுவே வருஷம் வருஷம் நடந்துருக்கா? ஆமாக்கா, இதுக்கு என்ன ஒரு முடிவுண்டே தெரியல. இந்த வருஷமாவது நல்லபடியா கொடுக்கணும். என் மாமியார் என்ன செய்யும்? அவங்க அத்தை இருக்காங்கல்ல, அவங்களோட மகுடிக்கு ஊதின பாம்பு கணக்கா என்ன சொன்னாலும் செய்வாங்க. போய் ஏதாவது பண்ணி விட்டு வந்துடும். ஓஹோ சரி, இப்போ இந்த வருஷமும் பிளான் போட்டதே அந்த மூணு நினைக்கு இருக்கா? ஆமா தச்சி, ஆனால் இந்த வாட்டி எப்படியாவது பெரியம்மாக்கு நல்லபடியாக திதி கொடுத்து முடிச்சிடணும். அதுவே எல்லாரோட மனசுல ஆசையா இருக்கிறது. அத்தை வருத்தப்படாதீங்க, சின்ன பிள்ளைத்தனமா அழுதுருக்கிய விடுங்கத்த. என்ன செய்ய, எனக்கு வந்து அக்காவை ரொம்ப பிடிக்கும். அதுக்காக போற உசுரா தடுத்தா நிறுத்த முடியும்? கவலைப்படாதீத்த, விடுங்க. ஒரு மருமக எதுக்கு செத்து போடாண்டே தெரியல. இன்னொரு மருமக என் மயனையும் கூட சேர்த்து கூட்டிட்டு போயிட்டா. பிள்ளையில அனாதையா விட்டுப்புட்டு இவங்க மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, அந்த 2 பிள்ளை வளர்ந்துருக்க மாட்டே தெரியல. என்ன செய்ய, குடும்ப அக்கா பிரிஞ்சு கிடக்கும் போது என்னதையும் செய்ய முடியும். இந்த வாட்டி அது நல்லபடியா தீதியை கொடுக்க விடுவாங்களான்னு தெரியல. எடுபட்ட வாங்கதே நிக்கிறா. அதெல்லாம் நல்லபடியா கொடுத்துடலாம், நீங்க கவலைப்படாம இருங்கத்த. என்னதான் பண்ண? எங்க இன்னைக்கு இங்க நிக்கிறவங்க போறான் உங்க குடும்பத்தாளுகளா? இங்க நிக்கிறவங்க மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வரல. இந்த பங்காளிய சண்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சண்டையை போட்டுட்டு மூஞ்சி முறையும் தூக்கிட்டு தெரியுறாங்க. அதனால வரல. நல்ல பெரிய ஃபேமிலியாத்தே இருக்கு. பரவாயில்ல, பெரிய ஃபேமிலியில இருந்து தான் பொண்ணு எடுத்திருக்கோம். எருமை. அதை ஏண்டி எருமை தண்ணிக்குள்ள மண்டைய ஓட்ட மாதிரி சொல்லிக்கிருக்க? இங்க பாருங்க ஆரம்பிக்காரரே, ரொம்ப பண்ணிக்கிறீங்கன்னு டைவர்ஸ் பண்ணிடுவேன். பேசாம இல்லைங்க. நேரமுடி நேரம். சரியா பாத்துக்கு இருக்காதியா, நல்ல நேரம் போறதுக்குள்ள சட்டுப்புட்டுன்னு என்ன பூஜை பண்ணணுமா பூஜை பண்ணி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ நல்லபடியா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பண்ணுங்கய்யா. எம்பட்டு நேரத்துக்கு இருக்க போறாங்க? இப்ப போய் என்ன செய்யறேன்னு பாருங்க. செத்த நேரம் போருங்க, பூஜையெல்லாம் பண்ணி மனசார வேண்டிவிட்டு கையில எடுப்பாங்கல்ல, அப்ப வேலையை காட்டி போயிருவோம். இந்த வாட்டி உருப்படியா நடக்க விடக்கூடாது. இந்த வாட்டி என் மக வேற போய் உட்காந்துக்கு இருக்கா. அவ கையில பிண்டத்தை எடுத்து கரைக்கணும்னு நினைச்சா முடியுமா? எதுவுமே வரக்கூடாது. பார்த்து பொறுமா இருங்க. என்ன வெற்றி யோசனை? மனசார நினைச்சிட்டல, என்ன மனசுக்குள்ள நினைக்கணுமோ நினைச்சு பெரியமா ஆத்மா சாந்தி அடையணும்னு மனசுக்குள்ள வேண்டு வெற்றி. சரிண்ணே, அதெல்லாம் எதையும் நினைக்காதியா, மனசார வேண்டு. இந்த வாட்டி நல்லபடியா திதி கொடுத்து போடலாம், நீ ஒன்னும் கவலைப்படாத. பெரியமா பாத்துக்குருவா. வெற்றி மனசார வேண்டி. சரிங்கப்பா. அம்மா, இன்னையோட நீங்க எங்களை விட்டு போய் 14 வருஷம் ஆகுதுமா. ஆனா இப்ப வரைக்குமே தெரியல எதனால செத்து போனீங்க. கூட்டு குடும்பமா இருந்த குடும்பம் தனித்தனியா செதஞ்சு கிடக்கு. இதுக்கு யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல, யாரு செஞ்ச வேணான்னு புரியல. ஒண்ணுமே வழங்கலமா, ஒண்ணுமே சுத்தமா வழங்கல. 15 வருஷமா ஒழுங்கா எங்களால திதி கொடுக்க முடியல. இந்த வருஷமாவது நல்லபடியா கொடுக்கணும். அதுக்கு நீதாம்மா நல்லபடியா அருள் புரிய. நம்ம குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணுமா. அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் எந்த சண்டை சச்சரவும் வராம நீங்க தான் பாத்துக்கணும். என் 3 அண்ணன்களும் நல்லா இருக்கணும்.
அத்தை மனசு வேகமா மாறணுமா? இது எல்லாத்துக்கும் நீதாம்மா துணையா இருக்கு. நல்லபடியா சாமி கும்பிட்டுக்கோங்க. சரிண்ணே. சரியா. அத்தை, நீங்க எனக்கு அத்தைன்னு சொல்றாங்க. நேசத்துக்குமே எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லை. ஆனா நீங்க கண்டிப்பா என் அத்தையாத்தையும் இருப்பீங்க. நீங்க எதனால இறந்து போனீங்கன்னு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க. அது எனக்கும் தெரியாது. ஆனா உங்க ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையணும் அத்தை. உங்க ஆசை என்னவா இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறட்டும். அது நிறைவேறலனாலும் நான் நிறைவேற்றி காட்டுறேன். இது உங்க மேல சாத்தியம் அத்தை. அம்மா, நிலவோடு பால் சோறு நீ ஊட்டணும், மடியோரம் தலை சாஞ்சு நான் தூங்கணும், ஆராதோ நீ பாட அம்மா, ஆகாசம் தூங்காதோ அம்மா அம்மா அம்மா. மனசார வேண்டிக்கிட்டு இல்லையா? வேண்டிக்கிட்டே மாமா. சரி, ஆத்தங்கரையில போய் கரைச்சிட்டு வந்துருவோமா? இல்ல முள்ளுச்செடியில கரைச்சு ஊத்தவா? இல்ல கிணத்துக்குள்ள போடுவோம் மாமா? ஆத்துல தண்ணி வருது இல்லையா? அங்கேயே கரைச்சிக்கலாம். சரிங்க மாமா. இப்ப போ. சரிங்க தாச்சி. ஐயோ, போச்சு போச்சு, நினைச்ச மாதிரி வருது. ஏன் ஆத்தா வருது? ரொம்ப நேரம் பேசாம இப்படி போறது பாத்தியா? போச்சு, வெட்டின பிண்ட கிடக்குது. இப்ப தட்டி விட போதுன்னு நினைக்கிறேன். பிண்டமா எடுக்கிறீங்க பிண்ட. என்ன மாமியாரே எப்படி இருக்கிய? ஐயா, அத்தாச்சி என்ன செஞ்சுட்டியா? யார் தள்ளி விட்டா? தெரியாம காலை இடையில போக வேண்டிய சூழல் வந்துருச்சு. அதனால இடையில போயிருச்சு. அதனால போய் சாக்கடைக்குள்ள விழுந்துட்டாங்க. பரவாயில்ல, ஒரு நாளாவது சாக்கடைக்குள்ள குடிச்சு எந்திரிச்சு வரட்டும். நான் அப்ப ஏதாவது புத்தி வருதான்னு பாக்க. அத்தாச்சி தள்ளி விட்டதா தப்பே இல்ல. அதுவும் ஆத்தா வருஷம் யார் அத்தாச்சி இப்படி பண்ணிக்கிறது சொல்லுங்க பாப்பா. அதானே அவங்க பண்ணதுல தப்பு இல்ல. இப்பதான் என் குழந்தை என்னை புரிஞ்சுக்கிறாரு. ஜெய் சொதப்பி விட்டுட்டா. இனி என்ன செய்ய? அப்படிதான் நீ ஒண்ணு கிழிக்க முடியாது. எதுக்கு கிழிக்க முடியாது? இப்ப பாரு, இந்த வருஷமும் கொடுக்க விடல, இந்த வருஷம் மட்டும் கொடுக்க விட்டு வேடிக்கை பார்க்கணும். சொம்ப பையில எனக்கு ஆத்திரமா வருது. என்ன செய்யறா? அடி பேதியில போறவளுகளே, எவ புடிச்சு தள்ளி விட்டாங்களே, கருமா சாக்கடை நாறுது. ஐயோ, இது எவ விட்டு சாக்கடைன்னு வேற தெரியல. கரும. ஐயா ஒரு நிமிஷம். நீலா, நீ வாத்தா வந்து வெட்டி கூட சேர்ந்து கையை பிடிச்சு கொண்டு போய் கரைச்சிட்டு வாங்க. சரிங்கப்பா. மெதுவா. ஐயா, அந்த குங்குமத்தை எடுத்து முதல்ல வச்சு விடியா. மாமா வேண்டாம் மாமா. பரவாயில்ல வெற்றி, வச்சு விடு. உனக்கு பிரச்சனை இல்லையா நீலா? நீ நடந்தானே பிண்டத்தை கரைக்க போறோம். வச்சு விடு, தப்பு இல்ல. நீ என்ன ஆனாலும் சரி, நிலாவத்தையும் கட்டிக்கிறணும். அம்மா சொல்றேன், அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு பேசவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையும் சரி, எப்படி ஒரு நிலையிலும் சரி, நிலாவை விட்டுறவே கூடாது. நிலாதே உனக்கு கொண்டாட்டி, நிலாதே நம்ம வீட்டு மருமக. வெற்றி, இதை மறக்க கூடாது. அம்மா சொல்லிவிட்டேன். அம்மா எதுமில்லை வண்ணம் என்று நானும் வாடினேன், நீ ஏழு வண்ண வானவில்லாய் என்னை மாற்றினாய். தாயும் இல்லை என்று உள்ளம் நேற்று ஏங்கினேன், நீ தேடி வந்த நெய்த அன்பால் நெஞ்சை தாக்கினாய். கத்தி என்று ரத்தம் என்றே காயப்பட்டவர், கண்கள் செய்த வைத்தியத்தால் நன்மை அடைகிறேன். வெற்றி நீலா, 2 பேரும் சேர்ந்து போய் கரைச்சிட்டு வந்துருங்க. கரைச்சிட்டீங்கன்னா நல்லபடியா திதி முடிஞ்சு. சரிங்க மாமா. கரைச்சிட்டு வந்துருவோமா? போலாம் வெற்றி. இல்லையா ஒரு கட்டவனே, என்னாவது பிரச்சனை பண்ணி தான் பண்ணிருவீங்களா? ஏலே, என்னடா என்ன நினைச்சிருக்க? என்ன செஞ்ச தெரியுமா? சீ, ஒரு தீனிய கூட நிம்மதியா கொடுக்க மாட்டீங்கடா. ஏண்டா, உனக்கு என்னதான்டா நான் செய்றேன்? ஏண்டா நிம்மதியா ஆத்தலுக்கு தீதி கூட கொடுக்க விட மாட்டியா? இருங்க, சத்தம் போடாதீங்க. இங்க ஒரு நிமிஷம் பாருங்க எல்லாரும். உறவுகள் நீ சொல்ல கண்டேன் அம்மா, உனக்கென எதுவெனும் செய்வேன் அம்மா, விலங்குகள் அது கூட சொல்லும் அம்மா, அன்பின் எல்லை அம்மா. என்ன செஞ்சு புட்டிய? இது எம்மா பெரிய தப்பு தெரியுமா? ஒருத்தவளுக்கு பிண்டம் கொடுக்க போறாங்கடா. இப்படியா? எதுக்கு இப்படி செய்றீங்க? நீ யாரடி புதுசா உள்ள வர? இது எங்க குடும்ப பிரச்சனை, நீ எதுக்கு தலையிட்டு இருக்க? மன்னிச்சுக்கிறங்க, தலையிட்டது தப்புதே. உங்க குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் இப்படி ஒரு பாவ செயலை செய்யக்கூடாது. என்ன செய்யாதீங்க. அதே புடிச்சிட்டோம்ல, முத போய் இதை கரைச்சிட்டு வந்துருங்க. யாரு கரைக்கணுமோ. ஏய், சத்தம் போடாதீங்க. செத்த நேரம் பேசாம இருங்க. ஏங்க, இந்தாங்க இதை போய் கரைச்சிட்டு வந்துருங்க முதல்ல. நீலா வா, நீலா போ. வெற்றி, நேராகுது, கரைச்சிடலாம். மனசுக்குள்ள நல்லா வேண்டிக்க, அத்தியோட ஆத்மா சாந்தி அடையணும்னு கரைச்சிடலாம். அம்மா,
இப்பத்தையும் புரியுது இத்தனை வருஷமா எதுக்கு உனக்கு ஒழுங்கா தீதி கொடுக்க முடியலன்ட்டு. நிலா கையிலவே உனக்கு தீதி கொடுக்கணும்னு இருந்திருக்கு பத்தியா. நானும் நிலாவும் சேர்ந்துதாமா இந்த பிண்டத்தை கரைக்க போறோம். உன் ஆன்மா நல்லபடியா சாந்தி அடையணும். நானும் நிலாவும் ஒண்ணு சேர்ந்துடணும். நீவே துணையா இருக்கணும். கரைக்கலாம் வெற்றி. சரி நிலா. அன்பின் வாசம் நீ அம்மா, அழுகை சிரிப்பும் நீ அம்மா, தாங்கும் தோள்கள் நீ அம்மா, தந்தை மடியும் நீதானம்மா, நிலவோடு பால் சோறு நீ ஊட்டணும், மடியோரோ தலை சாஞ்சு நான் தூங்கணும். அத்தா ஆன்மா நல்லபடியா சாந்தி அடையும். நீ கவலைப்படாத, வா போலாம். ஏய் ஏய் ஏய், என்னடி அப்பதான் என்னாச்சு? ஏய் சுஜி என்னாச்சு? என்ன அப்பதா அப்பதா அடிவயிறு வலிக்குதுன்னு சொன்னா வேற என்ன? வயசுக்கு வந்திருக்கா? வயசுக்கு தானே அப்படி வந்திருக்கோம் சொன்னோம். அதுக்கு எப்படி ஒப்பாரிச்சு